பாக்கியா இந்த மாதிரி ராதிகா வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போறாங்கன்ற விஷயத்தை கேள்விப்பட்ட உடனேயே அவங்க கிட்ட போயிட்டு பேசுறதுக்காக போனாலும் ராதிகா தான் எடுத்த முடிவுல ரொம்பவே சீரியஸா இருக்கதை பார்த்துட்டு சரி உங்களோட இஷ்டம்னு மறுபடியும் அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு செல்வி கிட்டயும் ஜென்னி கிட்டயும் இந்த விஷயத்த சோகமா சொல்லிட்டு இருக்க. அந்த பக்கம் ராதிகாவோ இந்த மாதிரி மையுவையும் அவங்களோட அம்மாவையும் அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டு ரொம்பவே சோகமா தனியா வீட்டுல இதுக்கு முன்னாடி கோபி கூட அவங்க எப்படியெல்லாம் இருந்தாங்க, கோபி அவங்க மேல எவ்வளவு பாசமா நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்தது மட்டும் இல்லாம இப்போ கோபி தான் கிட்டயும் மையு கிட்டயும் எப்படி நடந்துக்கிறாங்க, சொல்ல போனா சுத்தமா தன்னை கண்டுக்காத மாதிரி நடந்துக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே சோகத்தோட இதுக்கு மேலேயும் நம்ம இந்த ஆளை பத்தி நினைக்காம இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்தது மட்டும் இல்லாம அடுத்த நாள் இந்த மாதிரி எல்லா திங்ஸுமே பேக் பண்ணி முடிச்சு ட்ரக்ல அனுப்பி வச்சதுக்கு அப்புறமா பாக்கியாவை மட்டும் ஒரு வார்த்தை பார்த்து பேசிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்ல சந்திச்சு அவங்களோட மனசுல இருக்க கஷ்டத்தை எல்லாத்தையுமே அவங்க கிட்ட பகிர்ந்துகிட்டு அங்கிருந்து ரொம்பவே சோகமா கிளம்பி போறாங்க. அப்போ இந்த மாதிரி சோகத்தோட ராதிகா போறத பார்த்துட்டு பாக்கியா இன்னொரு பக்கம் ரொம்பவே கஷ்டப்பட்டாலும் ஒரு பக்கம் கோபி அவங்கள பத்தி சுத்தமா யோசிக்காததை நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பானது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடியும் நம்மளோட லைஃப்ல கோபி இந்த வேலையை தான் பார்த்தாங்க, இப்போ ராதிகாவோட லைஃப்லயுமே இப்படி பண்றாங்கன்னா இந்த ஆளை இதுக்கு மேலேயும் நம்ம சும்மா விடக்கூடாது. அது மட்டும் இல்லாம அத்தை என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அந்த ஆளை என் கூடயே மறுபடியுமே சேர்த்து வைக்கலாம் தானே நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த நினப்புக்கு நான் ஒரு முட்டுக்கட்டை போடாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான முடிவெடுத்தது மட்டும் இல்லாம யாருக்கோ திடீர்னு கால் பண்ணது மட்டும் இல்லாம அவங்கள கோபி விஷயத்துல என்ன நடந்தாலும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதானே அன்னையே கிடைச்சே ஆகணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம செம்ம ஆத்திரத்தோட வீட்டுக்கு கிளம்பி வந்து ஊருக்கு போன கோபி ஈஸ்வரி செல்லியன் இனியாவுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவங்களுமே கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வராங்க. அப்போ இதை பார்த்துட்டு செம்ம கடுப்போட யாருக்கிட்டையுமே பேசாம சோஃபாலேயே செம்ம வெறப்பா பாக்கி உட்காந்துருக்கா. அப்போ இது எதையுமே கொஞ்சம் கூட கண்டுக்காத ஈஸ்வரியும் தன்னோட பையன் தனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான், இதுக்கப்புறம் கண்டிப்பா அவ எங்கேயுமே போக போறது இல்லைன்ற சந்தோஷத்துல வீட்டுல ஸ்வீட்லாம் செஞ்சு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதை எல்லாருக்குமே கொடுத்து கோபியை பத்தி மறுபடியுமே பெருமையா பேசிட்டு இருக்க இனியாவும் செல்லியனும் அவங்களுக்கு ஜாலரா தட்டிட்டு இருக்காங்க. ஆனா கோபியோ பாக்கியாவோட முகத்தை திரும்பி திரும்பி பார்த்து பாக்கியா மறுபடியும் ஏதோ கோவத்துல இருக்க மாதிரி தெரியுதே, என்ன விஷயமா இருக்கும், ஒருவேளை அவளோட பிசினஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமா, என்னன்னு கேட்டாலும் அவ சொல்ல மாட்டாளே, அவளுக்கு நம்ம எப்படி உதவி பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்கிற பிரச்சனையோட நிலைமை புரியாம அவங்க பாக்கியாவுக்கு ஏதாவது பிரச்சனையா சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்க. ஆனா பாக்கியாவோ யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதனால அவங்க வாசலையே பார்த்துட்டு இருக்கதா பார்த்த கோபியும் என்ன பாக்கியா எதுக்காக வாசலையே பார்த்துட்டு இருக்க, யாருக்காவது நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கியா, ஏன் ஏதாவது பிரச்சனையா, அது மட்டும் இல்லாம உன்னோட முகமே சரியில்லையே, ஏதாவது பிரச்சனையா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு உதவி பண்றேன்னு சொல்ல உடனே பாக்கியாவோ ஆமா என்னோட பிரச்சனையை உங்களால மட்டும் தான் இப்போதைக்கு தீர்த்து வைக்க முடியும்னு நினைக்கிறேன், சோ அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்க உடனே இதை கேட்டுட்டு கோபி ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம சொல்லு பாக்கியா அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன், உனக்காக நான் என்ன பிரச்சனைனாலும் தீர்த்து வைக்க தயாரா இருக்கேன்னு சொல்ல அப்போ இது எல்லாத்தையுமே பக்கத்துல இருந்து கேட்டிருந்த ஈஸ்வரியும் அப்பாடா நல்ல வேலை பாக்கியோட மனசு மாறிடுச்சு போலயே, இப்போ பாக்கியா கோபிக்கிட்டயே உதவி கேட்குற நிலைமைக்கு போயிட்டாலேன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட நின்றுட்டு இருக்கா. அதே மாதிரி தான் இனியாவும் செழியணும் அம்மாவோட மனசு மட்டும் மாறிடுச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலியா வாழ்ந்தடலான்னு சொல்லிட்டு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கா. ஆனா பாக்கியாவோ எப்பவும் போலயே செம்ம கெத்தோட சார் நீங்க தான் என்னோட பிரச்சனை, சோ உங்களால இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியுமா, அப்படி போக முடியலன்னா சொல்லிருங்க, உங்களை எனக்கு எப்படி அனுப்பி வைக்கிறதுன்னு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு மறுபடியுமே அவங்க வாசலை பார்க்க கோபியை குழப்பத்தோட மறுபடியுமே பாக்கியா கிட்ட ஏன் பாக்கியா இன்னுமே உனக்கு என் மேல இருந்த கோபம் போகலையா, அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த வீட்டை விட்டு போக கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஈஸ்வரியுமே ஆமா கோபி இதுக்கப்புறமா இந்த வீட்டை விட்டு எங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டான், ஏன்னா அவன் கடவுள் முன்னாடி என்கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கான், அதனால நீ இதுக்கப்புறமா கோபியை வீட்டை விட்டு போன்னு சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட பாக்கியாவும் உங்களோட சத்தியம் உங்களுக்கு மட்டும்தான் செல்லும், எனக்கு செல்லாது, இந்த வீடு என்னோட வீடு, அது மட்டும் இல்லாம இந்த வீட்டை நான் சொந்த உழைப்பால இந்த கோபி சார் கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன், அதனால இந்த வீட்டை விட்டு யாரை வேணாலும் போக சொல்ல எனக்கு அதிகாரம் இருக்கு, ஒருவேளை அவங்கள தனியா அனுப்பி வைக்க உங்களுக்கு மனசு இல்லைன்னா நீங்களுமே அவங்க கூட சேர்ந்து தாராளமா போகலான்னு சொன்னது மட்டும் இல்லாம இனியா செலியன் உங்க அப்பாவை பெரிய மனசுல
தானே, தாராளமா நீங்களுமே போகலான்னு சொன்னது மட்டும் இல்லாம மறுபடியுமே வாசல்ல பாக்குறாங்க. உடனே இதை பார்த்துட்டு கடுப்பான ஈஸ்வரியும், அட என்ன இங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் மறுபடியும் திரும்பி திரும்பி வாசல்ல பார்த்துட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம எங்களால எங்கேயுமே போக முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதிகாரமா பேச ஆரம்பிக்க. ஆனா பாக்கியாவும் திடீர்னு வாசல்ல பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே குழப்பத்தோட எல்லாருமே வாசல்ல பார்த்தா அங்க 2 3 போலீஸ்காரங்க வந்து நிக்கிறாங்க. உடனே இதை பார்த்துட்டு கோபி, ஈஸ்வரி, இனியா, செலியன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகி பாக்கியாவை பார்க்க, பாக்கியாவோ யாரையுமே கொஞ்சம் கூட கண்டுக்காம அந்த போலீஸ்காரங்க கிட்ட போயிட்டு, வாங்க சார், உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கேஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துடுச்சு இல்ல, யார் அந்த தப்பு பண்ணாங்கன்றத ஆதாரத்தோட நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்க, உடனே அந்த போலீஸ்காரங்களும், ஆமா மேடம், நீங்க சொன்னதான் உண்மைன்றத நாங்க விசாரணை மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால இப்போ நாங்க கோபியை கைது பண்றதுக்காக வந்திருக்கோம். அதனால உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இங்க வந்தோம்னு சொல்ல, உடனே இதை கிட்ட பாக்கியாவும், சார் உங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டம்லாம் தேவையில்லை சார். சொல்ல போனா கோபியோட வீட்டுல இப்ப யாருமே கிடையாது. அது மட்டும் இல்லாம நீங்க தேடி வந்த கோபி இந்த வீட்டுல இங்க தான் இருக்காங்க. நீங்க தாராளமா இவங்களை இப்பவே இங்க இருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகலாம்னு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு போலீஸ்காரங்களும் கோபியை திரும்பி பார்க்க, உடனே ஷாக்கோட கோபி பாக்கியாவை பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாக்கியா எதுக்காக இப்ப தன்னோட வீட்டுல யாருமே இல்லைன்னு சொன்னான்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழப்பத்தோட பாக்கியா கிட்ட, என்ன பாக்கியா அந்த வீட்டுல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா, அங்கதான் ராதிகா இருக்காளேன்னு சொல்லிட்டு கேட்க, உடனே கோபி கிட்ட பாக்கியா, இந்த மாதிரி ராதிகா எப்பயோ வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த விஷயம் உங்களுக்குலாம் சுத்தமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு அவங்கள கஷ்டப்படுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம, இதுக்கப்புறமா நீங்க யாரை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அந்த வீட்டுக்கு போறதா இந்த வீட்டுக்கு போறதான்ற குழப்பமும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க பேசாம ஜெயில போய் உங்களோட தண்டனைய சந்தோஷமா அனுபவிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறமா இந்த பிரச்சனையை நீங்க வெளியே வந்து தீர்த்துக்கோங்கன்னு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு ஈஸ்வரி செம்ம கோபத்தோட, ஏ பாக்கியா, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என் பையன் மேல கொடுத்த கேஸ அப்பவே உன்னை வாபஸ் வாங்க சொன்னல, இப்பவே இவனுக்கு எவ்வளவு உடம்பு சரியில்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும்லன்னு கேட்க, உடனே பாக்கியாவும், உங்களுக்கு மட்டும்தான் உங்க பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியுமா? எனக்கு தெரியாதா உங்களோட பையன் எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்காங்கன்றத நான் இப்பதான் கண் கூட பாக்குறேனே. அது மட்டும் இல்லாம அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணிட்டு வர அளவுக்கு உங்களோட பையனோட உடம்புல தெம்பு இருக்கும்போது ஏன் சும்மா இங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஜெயில உட்காரக்கூடாது? அதுல என்ன வந்துட போகுது? அது மட்டும் இல்லாம நான் ஒன்னும் அவங்க மேல பொய் கேஸ் கொடுத்து அவங்கள கைது பண்ண வைக்கலையே. அவங்க பண்ண தப்புக்கான தண்டனையை தானே அனுபவிக்கிறதுக்காக அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக சொல்றேன். அது மட்டும் இல்லாம அவங்க பண்ண தப்பு ஒன்றும் சாதாரண தப்பு கிடையாது. அதை நீங்க மன்னிச்சாலும் நான் ஒரு நாள் மன்னிக்க மாட்டேன். ஏன்னா அவங்க அப்பாவிகளோட உயிர் மேல விளையாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிட்ட, நீங்க என்னமோ இப்ப திருந்தின மாதிரி நடந்துக்கிட்டீங்களே, பேசாம நீங்க திருந்தினீங்கன்றத நிரூபிக்கிறதுக்காக ஏன் ஜெயிலுக்கு போய் உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இதை கேட்டுட்டு கோபியும், நீ சொல்றதும் கரெக்டு தான், நான் ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட, அம்மா சாரிம்மா, உங்ககிட்ட கொடுத்த சத்தியத்தை என்னால இப்போ காப்பாற்ற முடியல. ஏன்னா என்னோட சூழ்நிலை அப்படி மாறிடுச்சு. ஆனா நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா உங்க கூட தான் இருப்பேன்னு சொன்னது மட்டும் இல்லாம பாக்கிய கிட்ட, இது நாள் வரைக்கும் நான் உனக்கு கொடுத்த தொந்தரவு எல்லாத்துக்குமே என்னை மன்னிச்சிரு. அது மட்டும் இல்லாம ஒருவேளை உன்னால ராதிகா கிட்ட பேச முடிச்சுன்னா அவகிட்டயும் நான் மனசார மன்னிப்பு கேட்டதா சொல்லிருன்னு சொல்லிட்டு மயுவியுமே நான் ரொம்பவே பாசத்தோட விசாரிச்சதா என்னோட தகவல் அவங்க கிட்ட சொல்லிடுன்னு அங்கிருந்து போலீஸ்காரங்க கூட ரொம்பவே சோகத்தோட கிளம்பி போக ஆரம்பிக்க, உடனே இதை பார்த்துட்டு செல்லியனும் செம்ம கோபத்தோட, அம்மா நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. அப்பாவை இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஜெயிலுக்கு அனுப்புறது எந்த அளவுக்கும் சேஃபா எனக்கு தோணல. அதனால தயவு செஞ்சு அந்த கேஸை வாபஸ் வாங்குங்கம்மான்னு சொல்ல, அதே மாதிரி தான் இனியாவும் பாக்கிய கிட்ட செம்ம கோபத்தோட அந்த கேஸை வாபஸ் வாங்குங்கன்னு கேட்டுட்டு இருக்க. ஆனா பாக்கியாவும் சின்ன பிள்ளைத்தனமா நீங்க பண்ற காரியத்துக்கெல்லாம் என்னால என்னோட முடிவை மாத்திட்டு இருக்க முடியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாம, போலீஸ்காரங்க கிட்ட உங்களோட கடமையை நீங்க இப்பவே தாராளமா செய்யலாம்னு சொல்லிட்டு செம்ம கெத்தோட அங்கிருந்து எதிர்த்து போக, அப்ப இதை பார்த்துட்டு ஈஸ்வரியும் கோபி இல்லாத இந்த வீட்டுல தான் இதுக்கப்புறமா இருக்க போறதுன்னு உடனடி அழுதுகிட்டே அவங்களோட பெட்டி படுக்கை எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்கா. அப்ப இதை பார்த்தாலும் பாக்யா கொஞ்சம் கூட மனசை இறங்காம, இதுக்கு மேல ஈஸ்வரி பண்ற எதுக்குமே தலை சாய்க்க போறது இல்லைன்னு உடனடியா அவங்களோட ரூம்க்கு போயிட்டு கதவை சாத்திக்க, அப்ப இது எல்லாத்தையுமே நோட் பண்ண ஈஸ்வரியும் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறமா தாய் என்ன நாடகம் ஆனாலும் பாக்கி அதை நம்பி ஏமாற போறது இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உடனடி அவங்க அழுதுகிட்டே தன்னோட பெட்டி படுக்கை எல்லாத்தையுமே பேக் பண்ணதை பாதியிலே நிறுத்திட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள எல்லாருமே சுத்தி நின்று சமாதானம்
சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க.